வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போது ரோமன் ரெயின்ஸ் பங்கை காட்டிலும் ஓபா ஃபெமி தான் பெரிய டாப்பானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் இருந்தது. நம்மளும் சொல்லியிருந்தோம். இப்போது அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ப்ரூஃபும் நமக்கு கிடச்சிருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு தன்னுடைய பேரை மாற்றினதை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸ் வந்து ஓபா ஃபெமி மேலே கோவப்படுறதுக்கு காரணமே ட்ரிபிள் ஹெச் தான். அதுக்கான விஷயம் என்னது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது தவிர்த்து மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், ஜேக்கப் ஃபாட்டு ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. டபிள்யூடபிள்யூக்கு பரம ரகசியம்னே சொல்லலாம். அதாவது தன்னுடைய பேர் டபிள்யூடபிள்யூக்கு வரும்போது டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இவரை பார்த்த உடனே ஒரு பேரை முடிவு பண்ணி வச்சுட்டாங்களாம். இதை தான் நீங்கள் வந்து டபிள்யூடபிள்யூ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேசர் சிக்கோவா. என்ன பார்த்து கெய்சர் சிகோவா. இது எதுக்காக இப்படி ஒரு பேரை அவங்க புக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சோலோ சிக்காவுக்கு லெஃப்ட் ஹேண்டாக தான் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுவை கொண்டு வந்தாங்க. கரெக்டு தானே? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கு இணையிற மாதிரி ஒரு பேராக இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கெய்சர் சிகாவா அப்படிங்கிற பேரை ஜேக்கப் ஃபாட்டுக்கு டபிள்யூடபிள்யூ வந்து நியமனம் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அதாவது இப்போ நம்ம டாமா டாங்கா இருக்கிறாருல, அவர் சோலோ சிகாவா டீமில் சேர்ந்தது உடனே பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் இருக்கிற எல்லாரோட பேரும் பாருங்கள், டாலா டாம்பங்கா, டாமா டாங்கா, டோலா டாங்கா, இப்படி எல்லாரோட பேரும் ஒரே மாதிரி இருக்குல்ல. அதுக்காக தான் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கேசர் சிகாவா அப்படிங்கிற பேரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஜேக்கப் ஃபாட்டோடைய பொட்டிஷனல் லெவல் அவளுக்கு தெரியும். இல்லை, இந்த மாதிரிலாம் பேரில் வந்தால் நல்லா இருக்காது, நான் ஜேக்கப் ஃபாட்டு அப்படிங்கிற பேரில் எல்லா ரெஸ்லிங் கம்பெனிலையும் சண்டை போட்டிருக்கேன், அதே பேரில் வரேன் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூ கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஃபைனலி ஜேக்கப் ஃபாட்டோடைய விவாதம் சக்ஸஸாக அமைஞ்சதுனால தான் டபிள்யூடபிள்யூக்கு வரும்போது அவர் ஜேக்கப் ஃபாட்டு அப்படிங்கிற பேரில் வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி ஜேக்கப் ஃபாட்டு மைரியிலையில் தப்பித்து விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ட்ரிபிள் ஹெச் சொன்ன மாதிரி ஒருவேளை கேசர் சிக்காவா அப்படிங்கிற ஒரு பேரில் வந்திருந்தாருன்னா சோலோ சிக்காவா விட்டு போனதுக்கப்புறமாவும் கேசர் சிக்காவா அப்படிங்கிற பேர் இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் சோலோ சிக்காவா பின்னாடி ஆட்டிட்டு கிடந்தவன் தானே அப்படிங்கிற பேர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா டாலா டாங்கா, அவர் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாரு, அவர் ஹிக்கிலியோ அப்படிங்கிற பேரில் தான் இருந்தார். டபிள்யூடபிள்யூ ஹிக்கிலியோ அப்படிங்கிற பேரில் வந்தால் பரவாயில்ல. ஆனால் டாமா டாங்கா, டாலா டாங்கா, டோலா டாங்கான்னு சொல்லிட்டு எல்லாரோட பேரும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இவங்க சோலோ சிக்காவை விட்டு தனியாக போனாலும் என்னப்பா இவன் டாலா டாங்கா, அவன் டோலா டாங்கா, பேரப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு எஸ்கேப் ஆகிட்டார். அதை பற்றி அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய பேர் விஷயத்தில் நான் வந்து கண்டிப்பாக இருந்ததுனால தான் ஜேக்கப் ஃபாட்டு அப்படிங்கிற என்னுடைய உண்மையான பேர் டபிள்யூடபிள்யூவில் நிலைத்து நிற்குது. இல்லாட்டா என்றைக்கோ வந்து நான் வந்து கேசர் சிக்காவாவாக மாறியிருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே கேசர் சிக்கோவா அப்படிங்கிற பேரை காட்டிலும் ஜேக்கப் ஃபாட்டு அப்படிங்கிற பேர் தாங்க நல்லா இருக்குது. நமது ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை காட்டிலும், கோடி ரோட்ஸை காட்டிலும், ராண்டியை காட்டிலும், சிஎம் பாங்கை காட்டிலும் ஓபா ஃபெமியை பெருசாக காட்டுறாங்க. ஈவன் அவங்க வந்து மெயின் இவெண்ட் விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்திருந்தாங்கன்னா ஓபா ஃபெமிக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியில் இருந்தாங்களாம். ஆனால் இப்போ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு மெயின் இவெண்ட், ரோமனுக்கு ஒரு மெயின் இவெண்ட் சொல்லிட்டாங்க. ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா முழுக்க ஓபா ஃபெமியோட திறமையை பார்த்து ரொம்பவே பூரிச்சு போயிருக்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி ட்ரிபிள் ஹெச் இந்த ஸ்டோரி லைனில் இன்வால்வ்மெண்ட் ஆகிறாரு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த ஓபா ஃபெமிக்கும் ப்ராக் லெஸ்னருக்குமான அந்த திஸ் வீக் வியூவர்ஷிப் அடிப்படை கிடச்சிருக்குது. அதாவது யூடியூப்பில் கிடச்ச வியூவர்ஷிப் நீங்களே பாருங்கள். குந்தர் சத்ரான்ஸோட செக்மெண்ட் 1 மில்லியனுக்கு கீழே, கோடி ரோட்ஸோடைய செக்மெண்ட் 1 மில்லியனுக்கு கீழே, ரோமனை பங்கை அடித்து விரட்டினார், அதுக்கு 1 மில்லியன். இதை காட்டிலும் அதாவது கோடி ரோட்ஸோடைய செக்மெண்ட்டும் ரோமன் ரெயின்ஸோடைய செக்மெண்ட்டையும் சேர்த்தா எந்த அளவுக்கு வியூவர்ஷிப் வருமோ அந்த அளவுக்கு வியூவர்ஷிப்பை பெற்றிருக்காரு ஓபா ஃபெமி அண்ட் ப்ராக் லெஸ்னர். நீங்கள் சொல்லலாம், ப்ரோ இது வந்து ப்ராக் லெஸ்னர் இருக்கார்ல அதனாலன்னு. காய்ஸ், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஸ்டோரி லைன் வெயிட்டாக இருந்தால் தான் அதுக்கான வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் கிடைக்கும். ப்ராக் லெஸ்னர் சும்மா ஒரு சின்ன ரெஸ்லர்ஸ் கூட போதுனா இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்காது. ஆனால் ஓபா ஃபெமியை டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு பவர் ரெஸ்லராக காட்டுறாங்க. அது ரசிகர்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகிட்டு ஓமாஸ் மாதிரி மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகலை. ஃபேன்ஸ் மத்தியில் இது ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிருச்சு. அதனால தான் ப்ராக் லெஸ்னரும் ஓபா ஃபெமியும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த அந்த
செக்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய ப்ரொமோவாக இருக்கட்டும், அது கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸோடைய செக்மெண்ட்டையும் தாண்டி அதிகமான பார்வையாளர்களை பெற்றிருக்குது. ஸோ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தூக்கிட்டாருங்க. அதுதான் நம்ம ஓபா ஃபெமி. மைஸ்கில் இருக்குது, என்ட்ரன்ஸுக்கு ஏற்ற சூப்பர் தீம் மியூசிக் இருக்குது, என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குது, சண்டை நல்லா போடுறாரு. இப்படி எல்லா திறமையும் ஓபா ஃபெமிக்கு இருக்கிறதுனால ஃபியூச்சர் ஆஃப் ரெஸ்லராக இப்போவே அவரை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இது ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய கோவத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏன் தெரியுமா? இப்போ சமீபத்தில் லாஸ் வேகாஸில் பார்த்தீங்கன்னா WWE ரெஸ்லர்ஸோடைய பெரிய பெரிய கட் அவுட்டுகள் எல்இடி ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி காட்டினாங்க. நம்ம எப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் இந்த தேட்டர் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி. அதில் கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன் அவங்களெல்லாம் சின்னதாக காட்டிட்டு ஓபா ஃபெமியை மட்டும் தனி பில்டிங்கில் தனி ஸ்க்ரீனில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக காட்டினாங்க. எப்பா ரோமன் எங்கப்பான்னு கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள் சின்ன ஸ்க்ரீனில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட மேட்சை காட்டிலும் சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் மேட்சை காட்டிலும் ஓபா ஃபெமியோட மேட்ச் தான் பெருசுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்க்ரீனில், அதில் ப்ராக் லெஸ்னர் கூட அந்த பக்கம் தான் இருக்கிறாரு. இந்த பக்கம் ஓபா ஃபெமியை வச்சே WWE வந்து பெருசாக சேல் பண்ணுறாங்க. அதில் கீழே பாருங்களேன், கோடி ரோட்ஸோடைய போஸ்டர்லாம் கீழே இருக்குது, ஓபா மேலே இருக்கிறாரு. அதுலேயும் ஒரு செய்தி நமக்கு நேற்றுக்கு கிடச்சிருந்தது, ஓபா ஃபெமி வந்து ப்ராக் லெஸ்னரை 10 செகண்டில் பீட் பண்ணுவார்னு. அப்படிலாம் ஒன்று நடந்ததுன்னு வைங்களேன், அவ்வளோதான். ஓபா ஃபெமியை கையிலேயே பிடிக்க முடியாது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, பல ஃபேன்ஸ் ஓபா ஃபெமிக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கான ஃபேஸ் கட்டும் ஆள் பார்க்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா அப்படிங்கிற எண்ணம் அவரை பார்த்தாலே தோணுது. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்கு என்னதுன்னா, இத்தனை வருஷம் WWE தூக்கி தலையை நிமிர வச்ச எங்கள் தலைவனோட ஃபோட்டோவை சின்னதாக காட்டிட்டு ஓபா ஃபெமியோடைய ஃபோட்டோவை பெருசாக காட்டுறா அப்படிங்கிற கோபம் இருக்குது. கரெக்டு தானே? ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ராண்டி ஆர்டன் கூட யாரெல்லாமோ சேர போகிறா, என்னெல்லாமோ நினச்சோம். ஆனால் இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அது பேட் மெக்காஃபி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வரும்போதே கோடி ரோட்ஸை வார்ன் பண்ண, கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டனை அட்டாக் பண்ண, அந்த நேரத்தில் தான் பேட் மெக்காஃபி வந்திருப்பார். ஆக்சுவலி ராண்டி ஆர்டன் நீண்ட நாட்களாகவே யாருக்கிட்டையோ மர்மமான முறையில் பேசிக்கிட்டு இருந்தார்ல, அது பலவிதமான பேர்கள் இருந்தது. நம்ம அதை கூட நம்ம சேனலில் பார்த்துருப்போம். ஏன் வின்ஸ் மிக்மன் அளவுக்கு கூட போயிருந்தது. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரிபிள் ஹெச் வந்து அவருடைய புத்தியை தானே காட்டுவார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பேட் மெக்காஃபியை காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. என்னதுன்னா, நாம் கணிக்க முடியாத ஒருத்தரை WWE கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்களே, நம்ம ஆளுங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு தெரியுதே அப்படிங்கிற சந்தோஷம் இதிலிருந்து எனக்கு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு. பேட் மெக்காஃபி ஒரு கமெண்டர், எவ்வளோ நாள் தான் ராண்டி ஆர்டன் கூட இருப்பார், ஃபுல் டைமாக இருந்தால் ஓகே, எவ்வளோ நாள் தான் இருப்பார் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. சரி, இன்றைக்கி உண்மையிலேயே இது ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் பேட் மெக்காஃபியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.